பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தமிழக அரசு கைவிடுவதாக அறிவித்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சட்டப்பேரவையில 110 விதியின் கீழே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுவதாக அறிவித்த போது திமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அது குறித்து பேசுவதற்கு வாய்ப்பும் கேட்டபோது அதற்கு 110 விதியின் கீழ் விவாதம் எடுத்துக்கொள்ள முடியாத சபாநாயகர் கூறிய நிலையில் திமுகவினர் இது குறித்து அவருடைய கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக வெளிநடப்பு செய்திருந்தாங்க. இந்த சூழல்ல திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவுல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பரந்தூர் விமான நிலையத்தினுடைய திட்டத்தை ரத்து செய்திருக்கக்கூடிய தாவேக அரசை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறார். சென்னையில பெருகி வரக்கூடிய விமான பயணிகளுடைய எண்ணிக்கை மற்றும் விமான சரக்கு போக்குவரத்து எதிர்கால தேவை போன்றவற்றின் அடிப்படையில சென்னைக்கு இரண்டாவதாக விமான நிலையம் அவசியம் என்பதை உணர்ந்து பரந்தூர் விமான நிலைய திட்டம் அதற்கான திட்ட கழகம் அரசால் உருவாக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதற்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி உள்ளிட்டவை ஆய்வு செய்து அனுமதி தந்துவிட்ட போதிலும் கூட இத்தகைய இந்த முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இத்தகைய கடினமான அனுமதிகளை பெறுவது, கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை சந்தை மதிப்பை விட 3 மடங்கு அதிகமான இழப்பீடு, மறுகுடியமர்வு போன்ற முக்கியமான பணிகள் அனைத்தையும் திமுக அரசு இருந்தபோது முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலினுடைய தலைமையிலேயே செய்து முடித்ததாகவும் இதற்காக அரசு தரப்பில் பெரும் நிதி செலவீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவையெல்லாம் நடந்த பிறகு அற்ப அரசியல் காரணங்களுக்காக திட்டத்தையே கைவிடுகிறேன் என்று சொன்னால் அது அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்துவதால் சென்னையை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி வெளியேறும் அபாயமும், புதிய நிறுவனங்கள் சென்னைக்கு வர தயங்கும் சூழலும் எழுந்துள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலைய பணிகளை தொடர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அவருடைய இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.